Hello guys, welcome to our YouTube channel Amulskitchen diaries. So இன்னைக்கு நம்ம சேனல்ல காலிஃப்ளவர் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கடாய் சூடு பண்ணி 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பிரியாணி இலை போட்டுக்கிறேன். பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 1, கிராம்பு 1 போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியனோட ரா ஸ்மெல் போகணும், பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், ரெடிமேடாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸ் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போது ஆல்ரெடி நான் காலிஃப்ளவரை ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் ஒரு 250 கிராம் இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா ஊறணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. இப்போ இதுக்கு நான் கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதை வேக வச்ச தண்ணியும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு வரும். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு இருக்கும். அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா ட்ரைன் ஆகணும். தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை இறக்கிக்கலாம். நல்லா இது வேகட்டும். ரொம்ப தண்ணி வற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டு செஞ்சோம். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மசாலாலாம் நம்ம அரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பர் டேஸ்ட்டு காலிஃப்ளவர் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ புதுசாக வீடியோ சஜஷன் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.